தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்தியா முழுமையாக நக்சலிசத்திலிருந்து விடுபடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தாரில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நக்சலிச ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பஸ்தார் பகுதி தண்டேஸ்வரி அன்னையின் பூமி என்று குறிப்பிட்ட அமித்ஷா, அன்னையின் ஆசீர்வாதத்தால் சத்தீஸ்கர் நக்சலிசத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு வளமிக்க மாநிலமாக மாற வேண்டும் என்பதே தனது ஒரே பிரார்த்தனை என்று தெரிவித்தார். நக்சலிசத்தால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்றும், அமைதியான சூழல் மட்டுமே வளர்ச்சிக்கான பாதையாக அமைக்கும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நக்சலிசத்திலிருந்து நாட்டிலிருந்து முழுமையாக ஒழிக்க உறுதியளித்துள்ளதாக கூறிய அமித்ஷா, அதற்கான காலக்கெடு 2026ஆம் ஆண்டு மார்ச் 31 என்று அறிவித்தார். பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இணைந்த வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். மேலும் பஸ்தாருக்கு வந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த அமித்ஷா, கான்கர், கொண்டகான், பஸ்தார், சுக்மா, பிஜாப்பூர், நாராயண்பூர் மற்றும் தண்டோவாடா ஆகிய 7 மாவட்டங்கள் 2030க்குள் நாட்டின் மிக அதிகமாக வளர்ந்த பழங்குடி மாவட்டங்களாக உருவெடுக்கும் என்று உறுதியளித்தார். வளர்ச்சி, அமைதி மற்றும் பாதுகாப்பே அரசின் முக்கிய இலக்குகள் என்றும் தெரிவித்துள்ளார்.